நமக்கிலே வாட்சன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவங்களை பற்றி நான் உங்களுக்கு அறிமுகம் செய்ய வேண்டியதில்லை, என்னை விட நீங்க தான் நன்கு அறிமுகமானவர்கள். அவர்கள் ஆண்டவருடைய அழைப்பின் பேரிலே தன்னுடைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டு இங்கிருந்து ஜாம்பியாவுக்கு சென்று அங்கே மிஷனரியாக பணியாற்றினார்கள். சர்விங் வித் மிஷன்ஸ் என்கிற ஆர்கனைசேஷன்ஸ் மூலமாக. அதைத் தொடர்ந்து வருகிற நாட்களிலே அதே ஆப்பிரிக்காவில் உள்ள மாலவி அப்படிங்கிற இன்னொரு இடத்திலே போய் பணியாற்றுவதற்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். குடும்பமாக ஆண்டவருடைய ஊழியத்துக்கு தங்களை ஒப்புக் கொடுத்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஷார்ட் ஸ்ட்ரீட் மெத்தடிஸ்ட் திருச்சபையுடைய உறுப்பினர். அவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நம்முடைய சபையின் சார்பாக ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்க அழைக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கின்றேன். இந்த ஆலயத்திற்கு மீண்டும் வரவும் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் உங்களோடு இந்த ஐக்கியத்திலே ஆராதனையிலே கலந்து கொள்ளவும் தேவன் கொடுத்த பெரிய கிருபைக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த நாளிலே நமக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு வாக்கிங் ஆன் த வாட்டர். நான் அதை சற்று மாற்றி புயலின் மேல் நடத்தல் என்று நான் தலைப்பிலே பேச விரும்புகிறேன். வெறும் அவர் தண்ணீரில் மட்டும் நடக்கவில்லை, புயலின் மத்தியிலே தண்ணீரை நடந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். வாழ்க்கை என்பது மிக சுலபமாக எப்பொழுதும் இருப்பதில்லை. மகிழ்ச்சி நிறைந்த வேலைகளுக்கு பின்னர் ஏமாற்றங்களும் கவலைகளும் நிறைந்த பல சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்நோக்குகிறோம். வாழ்க்கையில் வறட்சிகள், வெள்ளங்கள், புயல்கள், நிலநடுக்கங்கள் இவை எல்லாவற்றையும் நாம் பார்த்திருக்கின்றோம். வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் கலந்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். வீட்டுக்கு வீடு வாசப்படி என்று சொல்வார்கள். ஒவ்வொரு வீட்டுக்கும் பிரச்சனைகள் உண்டு, ஒவ்வொரு வீட்டுக்கும் துன்பங்கள் உண்டு, ஒவ்வொரு வாழ்க்கையும் பிரச்சனை நிறைந்தவைகளாக இருக்கின்றன. இந்த நாளிலே உங்களை பார்த்து யாருக்காவது பிரச்சனை இல்லையா என்று கேட்பேன். ஆனால் நீங்கள் கையை உயர்த்துவீர்கள். ஆனால் ஒன்று, நான் கேட்ட கேள்வியை புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி அர்த்தம். இல்லாவிட்டால் நீங்கள் உண்மையை சொல்லவில்லை என்று சொல்லி அர்த்தம். ஆகவே நிற்கின்ற பிரசங்கிக்கின்ற வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிற எனக்கு பிரச்சனைகள் உண்டு, துன்பங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, சவால்கள் உண்டு. அதே போல இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் பிரச்சனைகள், துன்பங்கள், சவால்கள் இருக்கின்றன. வாழ்க்கையிலே புயல்கள், வாழ்க்கையிலே எதிர்பாராத நிகழ்வுகள் நடக்கின்றன. வானம் எப்போதும் தெளிவாக நீல நிறமாகவே இருக்கும் என்று தேவன் நமக்கு வாக்களிக்கவில்லை. அதே போல வாழ்க்கையின் பாதையெல்லாம் பூக்கள் தூவப்பட்ட ஒரு பாதையாகவே எப்பொழுதும் இருக்கும் என்றும் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கவில்லை. மழை இல்லாத சூரியனை மட்டுமே அனுபவிப்பீர்கள் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லவில்லை. வேதனை இல்லாத வாழ்க்கையே உங்கள் வாழ்நாள் முழுவதும் அனுபவிப்பீர்கள் என்றும் கர்த்தர் நமக்கு சொல்லவில்லை. ஆனால் நமது பலவீன நேரத்தில் தமது பலனையும் கடின உழைப்புக்கு களைப்புக்கு பின்னர் ஓய்வையும் இருள் நிறைந்த பாதைக்கு ஒளியையும் பாடுகள் மத்தியில் தமது கிருபையையும் ஆபத்து நேரத்தில் நமக்கு உதவி செய்கிற தெய்வமாய் இருக்கிறார் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது என்று சொல்லி பார்க்கின்றோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அநேக சமயங்களிலே பிரச்சனை இல்லாத வாழ்க்கை என்று பலர் நம்பி இயேசுவிடத்திலே வந்து கடைசியில பிரச்சனையை சந்தித்து ஏமாற்றமடைந்து பின்மாற்றத்திலே போகின்றதை நாம் அடிக்கடி பார்க்கின்றோம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பாடுகளே இருக்காது என்று சொல்வேன், ஆனால் நான் ஒரு பொய்யனாய் இருப்பேன். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பிரச்சனையே இருக்காது என்று சொல்வேன், ஆனால் அது உண்மை அல்ல, அது சுத்த பொய்யாய் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாடுகள் மத்தியிலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதுதான் உண்மையான சத்தியமாக இருக்கின்றது. ஒரு மிஷனரி என்ற ஒரு அனுபவத்திலே என்னால் சொல்ல முடியும். மிஷனரியாக இருக்கிறதுனாலே, ஒரு போதகனாக இருக்கிறதுனாலே, மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிறதுனாலே எங்கள் வாழ்க்கையில பிரச்சனையே இல்லை என்று சொல்லவே முடியாது. இதுவரைக்கும் சிங்கப்பூரிலே நான் இதுவரைக்கும் அழாத அளவுக்கு நான் மிஷனரி பணித்தளத்திலே நான் அழுதிருக்கிறேன், பாடுகளை சந்தித்திருக்கிறேன், கஷ்டங்களை சந்தித்திருக்கிறேன். ஆகவே உண்மையிலேயே பிரச்சனைகளுக்குள்ளாய் செல்கிற ஒரு மனிதனாக, பாடுகளை ஒவ்வொரு நாளும் சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதனாக இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். இயேசு தண்ணீரின் மேல் நடந்த இந்த சம்பவமானது, அற்புத சம்பவமானது 3 சுவிசேஷங்களிலும் இடம்பெற்றுள்ளது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பகுதி யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும். ஆனால் மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் வசனம் வரைக்கும், மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலிருந்து 56ஆம் வசனம் வரைக்கும் இந்த இதே சம்பவத்தை சுவிசேஷகர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எந்த சூழ்நிலையிலே இந்த சம்பவம் நடக்கிறது, the context of the passage is very very important. 5 அப்பங்கள் 2 மீன்களை கொண்டு 5000 பேரை இயேசு போஷித்த சம்பவத்துக்கு
பின்னர் இயேசு தண்ணீரின் மேல் நடந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது ஒரு அற்புதத்தை இயேசு செய்துவிட்டார். 5 அப்பங்கள் 2 மீன்களை கொண்டு 5000 பேரை போஷித்து பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்த பின்னர் இங்கே இயேசு கிறிஸ்துவானவர் தண்ணீரின் மேல் நடந்தார் என்ற சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். 5000 பேர் போஷிக்கப்பட்ட சம்பவத்தை காட்டிலும் இயேசு தண்ணீரின் மேல் நடந்த சம்பவமே இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை விசுவாசிக்க நம்ப சீஷர்களுக்கு உதவியாக இருந்தது என்று சொல்லி பார்க்கின்றோம். It was not the feeding of the 5,000, but it was Jesus walking on the waters which motivated the disciples to believe that Jesus was the Son of God. இயேசு கிறிஸ்துவானவர் தேவனுடைய குமாரன் என்பதை விசுவாசிப்பதற்கு சீஷர்களை ஊக்குவித்தது 5000 பேர் போஷிக்கப்பட்ட சம்பவம் அல்ல, ஆனால் தண்ணீரின் மேல் இயேசு நடந்த சம்பவம் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த செய்தியை நான் 3 பிரிவாக பிரிக்க வருகின்றேன். முதலாவதாக புயலின் மத்தியில் தவித்த சீஷர்கள், இரண்டாவதாக புயலின் மேல் நடந்த இயேசு கிறிஸ்து, மூன்றாவதாக புயலின் மத்தியிலே ஒரு சீஷர் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இதுதான் நம்முடைய செய்தியுடைய 3 பகுதிகள். முதலாவதாக புயலின் மத்தியில் தவித்த சீஷர்கள். அவர்கள் ஏன் தவித்தார்கள்? புயலின் மத்தியிலே சீஷர்கள் தவித்தார்கள். 17ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானால், இருளின் பாதையில் அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். படவில் ஏறி 17ஆம் வசனம், யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், படவில் ஏறி கடலின் அக்கறையில் உள்ள கப்பர்நகூமுக்கு நேராய் போனார்கள். அப்பொழுது இருட்டாய் இருந்தது, இருள் நிறைந்திருந்தது, இயேசுவும் அவரிடத்தில் வராதிருந்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். இருளின் பாதையிலே போய் கொண்டிருந்தார்கள். புயலின் மத்தியிலே சீஷர்கள் தவித்ததற்கான முதல் காரணம் என்ன? அந்த பாதையானது இருளின் பாதையாக இருந்தது. வாழ்க்கையின் சவால்களை சந்திக்கும் போது இயேசு நம்மோடு இல்லாவிட்டால் எல்லாம் இருளாகத்தான் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையிலே சவால்களை சந்திக்கும் போது, பிரச்சனைகளை சந்திக்கும் போது, ஒரு கூட்டம் மக்கள் நம்மோடு கூட இருந்தாலும் அந்த கூட்டம் நமக்கு உதவி செய்யாவிட்டால் நாம் இருளின் பாதையிலே செல்வது போலதான் தோன்றும். ஆகவே இவர்கள் இயேசு கூட இல்லை, அந்த நேரத்திலே இருட்டாய் இருந்தது. அந்த நேரத்திலே அவர்கள் இருளின் பாதையிலே போய் கொண்டிருந்த போது கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். எதிர்காலம் இருட்டாய் இருப்பது போல சில சமயங்களிலே தோன்றலாம். சில சமயத்திலே அடுத்த பகுதி, அடுத்த படி என்ன, வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய போகிறோம் என்று கூட தெரியாமல் இருக்கலாம், இருளாக இருக்கலாம். You may not know what's going to happen next. Everything can appear to be dark. எல்லாமே இருளாக இருக்க முடியும். ஆகவே சீஷர்கள் புயலின் மத்தியிலே தவித்ததற்கு காரணம் இருளின் பாதையிலே போய் கொண்டிருந்தார்கள். இரண்டாவதாக 18ஆம் வசனம், இருதயத்தை கலங்க வைத்த பாதையாக இருந்தது. இருளின் பாதை மட்டுமல்ல, இருதயத்தை கலங்க வைத்த பாதையாக இருந்தது. 18ஆம் வசனம், பெருங்காற்று அடித்தபடியினாலே கடல் கொந்தளித்தது. பெருங்காற்று, புயல், கடல் கொந்தளிப்பு இருதயத்தை கலங்க வைத்தது என்று சொல்லி பார்க்கின்றோம். வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாவிட்டால், ஒருவேளை கடன் தொல்லை வரும்போது, சுமை அழுத்தும் போது, வேலை சூழ்நிலைகள் மோசமாக இருக்கும் போது, கடினமாக உழைத்தும் போதிய ஊதியம் கிடைக்காவிட்டால், அது மட்டுமல்ல ஊரில் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் போது மனது கலங்குகிறது, மனது செய்வது அறியாது தவிக்கிறது, இருதயத்தில் பல கலக்கங்களும் நம்மை உழுக்குகிறது. ஆகவே சீஷர்கள் புயலின் மத்தியிலே தவித்த சீஷர்கள் ஏன் தவித்தார்கள்? இருளின் பாதையில் சென்றார்கள், இருதயத்தை கலங்க வைத்த பாதையில் சென்றார்கள். மூன்றாவதாக இடரல் அடைந்த பாதையில் சென்று கொண்டிருந்தார்கள். இடரல் அடைந்த பாதை. 19ஆம் வசனம், அவர்கள் ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டு வலித்து போன பொழுது, அவர்கள் புறப்பட்ட இடத்திலிருந்து கப்பர்நகூம் அருகில் தான் இருந்தது. அவர்கள் நேராக போயிருப்பார்கள், புயல் அடிக்காமல் இருந்திருப்பார்கள், சீக்கிரமா இந்த இடத்துக்கு போயிருப்பார்கள். அவர்கள் ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டு வலித்து போன பொழுது என்று வேதம் சொல்கிறதை பார்க்கிறோம். காற்று அதிகமாக அடித்தபடியால் கடலுக்குள் ஏறக்குறைய 4 மைல் தூரம் வரை சென்று விட்டனர், தூரமாக சென்று விட்டனர், வழி தவறி போய் கொண்டிருக்கின்றனர். கப்பர்நகூமுக்கு நேரடியாக போவதற்கு பதிலாக இடறி தூரமாய் போய் கொண்டிருக்கிறார்கள். இதை குறித்து மத்தேயு சுவிசேஷம் என்ன எழுதுகிறார்? மத்தேயு 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினாலே அலைவுபட்டது, வழி தவறி சென்று கொண்டிருந்தது. நேராக போக முடியவில்லை. எங்கேயோ இருக்க வேண்டிய நான் இங்கே இருக்கிறேனே என்று நினைத்த எத்தனையோ பேர் உட்கார்ந்து இருக்கிறீர்களோ?
ஒருவேளை நான் அமெரிக்காவில் இருந்திருக்க வேண்டும், ஒருவேளை நான் இந்தியாவிலே தான் இருந்திருக்க வேண்டும், ஒருவேளை நான் வேறு ஒரு வேலையிலே இருந்திருக்க வேண்டும், வேற ஒரு நாட்டிலே இருந்திருக்க வேண்டும், ஒருவேளை நான் வேறு ஒருவரை திருமணம் முடித்திருக்க வேண்டுமோ, இப்படிலாம் என்ன நிறைய பேர் வருகிறது. அநேக சமயங்களிலே வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும் பொழுது நான் சரியான இடத்திலே தான் இருக்கிறேனா அல்லது வழி தவறி போய் கொண்டிருக்கிறேனா, வழி இடறி போய்விட்டேனா என்று எண்ணம் வருகிறது. இடரல் அடைந்த பாதையிலே அவர்கள் போய் கொண்டிருந்தார்கள். நான்காவதாக இறைவனை காண முடியாத பாதையில் இருந்தார்கள். இறைவனை காண முடியவில்லை. 19 வசனம், மத்தேயு யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 19 வசனம். அவர்கள் ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டு வலித்து போன பொழுது இயேசு கடலின் மேல் நடந்து படகுக்கு சமீபமாய் வருகிறதை கண்டு பயந்தார்கள். இயேசுவை கண்டு யாரும் பயப்பட மாட்டார்கள் பொதுவாக, ஆனால் இயேசுவை கண்டு பயந்தார்கள். இயேசுதான், ஆனால் ஆவி என்று சொல்லி நினைத்துக் கொண்டார்கள். நம் கஷ்ட வேளையிலே இயேசு உதவ வந்து விட்டாரே என சந்தோஷப்படுவதற்கு பதிலாக அவர்கள் கலங்கினார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். அநேக சமயத்தில் பாடல்கள் மனதில் ரொம்ப கலக்கமாக இருக்கும் பொழுது இயேசு கூட இருந்தாலும் கூட அவர் கூட இருப்பது போலவே தெரியாது. மனசு துக்கத்தில் இருக்கும் போது, மனசு கலக்கத்தை அனுபவிக்கும் போது, வேதனையை அனுபவிக்கும் போது ஆண்டவர் கூட இருக்கிறார் என்ற உண்மை இருந்தாலும் அவரை நான் நம்ப முடியவில்லை. இயேசுவை காண முடியாத ஒரு நிலையில் இருந்தார்கள். காரணம், பயந்திருந்த சீஷர்கள் பரமன் இயேசுவை இரட்சகராக உதவியாளராக பார்க்க முடியவில்லை. அருமையான சகோதரனே, அதே விதமான ஒரு சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீர்களா? ஆண்டவர் கூட தான் இருக்கிறார் என்ற செய்தியில கேட்கின்றோம், ஆனால் கூட இருப்பது போல எனக்கு தோன்றவில்லையே. I am not able to feel the presence of God. I am not able to feel that God is with me now. ஆண்டவர் என்னோடு கூட இப்போது இருக்கிறார் என்பதை என்னால் உணர முடியவில்லை என்று நினைத்த அனுபவங்கள் உங்களுக்கு உண்டா? ஒரு முறை ஒரு சிறுவன் ஒரு தீப்பிடித்திருந்த தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்த ஒரு வீட்டின் உச்சியில் இருந்தான். அப்பொழுது உச்சியில் இருந்த போது அங்கிருந்து கதறி கொண்டிருக்கிறான், காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று சொல்லி. கீழே இருந்த தகப்பன் சொல்கிறார், மகனே கீழே குதி, நான் உன்னை பிடித்துக் கொள்வேன் என்று சொன்னார். அப்பொழுது மகன் சொன்னான், அப்பா உங்களை என்னால் பார்க்க முடியவில்லை என்று சொன்னான. காரணம், அந்த ஸ்மோக், புகை தகப்பனை மூடிவிட்டது. அப்பொழுது அப்பா சொன்னாரா, நீ கீழே குதி, உன்னால் என்னை பார்க்க முடியவில்லை, ஆனால் என்னால் உன்னை பார்க்க முடியும், நம்பி குதி என்று சொன்னாராம். அருமையானவர்களே, கஷ்டத்தின் துன்பங்களின் வேளையிலே கடவுள் இருக்கிறாரா, உண்மையிலேயே கூட தான் இருக்கிறாரா என்ற கேள்விகள் வரலாம். நம்மையே கலக்கக்கூடும், நம்மையே வேதனையிலே அழுத்தக்கூடும். சீஷர்கள் இறைவனை காண முடியாத பாதையிலே போய் கொண்டிருந்தார்கள். 4 காரியங்களை பார்ப்போம் சீஷர்களை பற்றி. ஒன்று, இருளின் பாதையில் சென்று கொண்டிருந்தார்கள். இரண்டாவதாக இருதயத்தை கலங்க வைத்த பாதையிலே போய் கொண்டிருந்தார்கள். மூன்றாவதாக இடங்களடைந்த பாதையிலே போய் கொண்டிருந்தார்கள். நான்காவதாக இறைவனை காண முடியாத பாதையிலே இருந்தார்கள். புயலின் மத்தியிலே தண்ணீர் மேல் நடந்த இயேசு யார்? இந்த இயேசு கிறிஸ்து யார்? இந்த லெந்து நாட்கள் இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். நான் இதை குறித்து தியானித்துக் கொண்டிருந்த போது மனதிலே பட்டது, ஆண்டவர் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு சரியான ஒரு நேரம் இந்த லெந்து நாட்கள். The Lenten season is a season to know who God is and whom we are worshiping. நாம் யாரை ஆராதிக்கின்றோம், நாம் ஆராதிக்கிற தெய்வம் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்கிறது இந்த லெந்து நாட்கள். புயலின் மத்தியில் தண்ணீர் நடந்தது இயேசு யார்? முதலாவதாக சீஷர்களின் கஷ்டத்தை அறிந்தவர் இவர். சீஷர்களின் கஷ்டத்தை, துன்பத்தை அறிந்தவர். மார்க் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து 48ஆம் வசனம் வரைக்கும் இதற்கு ஒப்பான பகுதி மார்க் எழுதி இருக்கிறார். அவர் சொல்கிறார், அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு கூட இல்லை. ஆனால் 47ஆம் வசனத்தை என்ன வாசிக்கிறோம்? சாயங்காலமான போது படகு நடுக்கடலில் இருந்தது. அவரோ கரையிலே தனியாய் இருந்தார். 48ஆம் வசனம், அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு, யார் இவர்? இந்த இயேசு கிறிஸ்து யார்? கஷ்டத்தை காண்கிறவர். He is a God who sees when we go through difficult situations. When we face troubles, when we go through storms, he sees. அவர் நம்மை பார்க்கிற தெய்வமாய் இருக்கிறார். அநேக சமயத்திலே நாம் நினைக்கிறோம் கடவுள் கண்டில்லை என்று, நம்முடைய பாடுகள் அவ்வளவு இருக்கிறது என்று சொல்லி வேதனைப்படும் போது அவர் பார்க்கவில்லை என்று நினைக்கிறோம். ஆனால் என்ன பண்ணிருக்கிறது? கண்டு அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு. அருமையான சகோதரனே, நீங்கள் வருத்தப்படும் பொழுது, நீங்கள் வேதனையில் இருக்கும் பொழுது,
நீங்கள் புயலை சமாளிக்க முடியாதபடிக்கு திணறிக் கொண்டிருக்கும் போது உங்களை பார்க்கிறவர் இந்த இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். அவர் கண்டார், பார்த்தார், அறிந்திருந்தார். ஆகவே அவருக்கு நான் என்ன பெயர் கொடுத்திருக்கிறேன்? சீஷரின் கஷ்டத்தை அறிந்தவர் இயேசு. அருமையான சகோதரனே, உங்கள் பிரச்சனை எதுவாக இருக்கலாம், whatever may be your troubles, whatever may be your problem, whatever may be your situation, whatever may be your circumstances, God knows. He sees what you are going through. என்னத்தை எதிர்நோக்குகிறீர்கள், என்னத்தை சமாளிக்கிறீர்கள், என்னத்தை நீங்கள் சமாளிக்க முடியாமல் திணறுகிறீர்கள் என்பதை அறிந்தவராய் இருக்கிறார். சீஷர்களின் கஷ்டத்தை, இருளின் பாதையில் அவர் செல்வதை, இருதயத்தின் கலக்கத்தை, இருளடைந்த பாதையிலே அவர் விலகி செல்வதை இயேசு அறிந்தவராக இருந்தார். இந்த மாலை நேரத்திலே ஆண்டவருடைய வசனத்தின் அடிப்படையிலே, ஆதாரத்தின் பேரிலே தைரியமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த வேதனையை நீங்கள் சந்தித்தாலும், எந்த பிரச்சனைகளை குடும்ப வாழ்க்கையிலேயோ, வேலை இடத்திலேயோ, ஊழியத்திலேயோ, சபையிலேயோ நீங்கள் எதிர்நோக்கினாலும் கர்த்தர் அவற்றை காண்கிறவராய் இருக்கிறார், அறிந்திருக்கிறார். இயேசு யார்? காண்பவர். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனத்திலே அடிமை பெண்ணான ஆகார் எஜமானால் கைவிடப்பட்டு தன்னந்தனியாக வனாந்தரத்தில் விடப்பட்டார் என்று வாசிக்கிறோம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, அப்பொழுது அவர் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். நீர் என்னை காண்கிறது எல்ரோய். எல்ரோய் என்றால் என்ன? என்னை காண்கிறவர், என்னை காண்கிறவர். அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அதை காண்கிறார், அவர் அறிந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அறிந்திருக்கிறார், எல்லாவற்றையும் அறிந்தவர் அவர். இரண்டாவதாக, சீஷருடன் கஷ்டத்தில் அருகே கூட இருந்தார். அவர் காண்பவர் மட்டுமல்ல, அவர் அறிந்தவர் மட்டுமல்ல, அவர் அருகில் இருப்பவர். He is a God who not only sees and knows what we are going through, but he is a God who is with us. நம்மோடு கூட இருக்கிறவர், நம்மோடு அருகில் இருக்கிறவர், அருகில் இருக்கிறவர். யோவான் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே யோவான் எழுதுகிறார், இயேசு கடலின் மேல் நடந்து படவுக்கு சமீபமாய் வருகிறதை கண்டு, அவர் கஷ்டப்படுவதை கண்டு அருகில் வந்தார். அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை உங்களால் உணர முடியாவிட்டாலும் அவர் கூட இருக்கிறார் என்பது என்ற உண்மை மாறிவிடாது. Even if we are not able to feel that God is with us, the fact that God is with us can never be falsified, will never become a lie or untruth. It's a truth, it's a fact. அருமையானவர்களே, இயேசு கடலில் மேல் நடந்தது மட்டுமல்ல, அவர் அருகில் வந்தார். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நீ தண்ணீர்களை கடக்கும் போது, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது. அவர் யார்? நீ தண்ணீரில் கடக்கும் போது உன்னோடு இருக்கிற கர்த்தராய் இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு ஏன் தண்ணீர் நடந்தார்? எந்த தண்ணீரை பார்த்து சீஷர்கள் பயந்தார்களோ, எந்த தண்ணீரை பார்த்து அவர்கள் கலங்கினார்களோ, அதே தண்ணீர் மேல் இயேசு நடந்தார். எந்த பிரச்சனை, எந்த தண்ணீரை பிரச்சனையாக கருதினார்களோ அதே பிரச்சனை மேல் இயேசு நடந்து வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான சகோதரனே, நீங்கள் எதிர்நோக்குகிற பிரச்சனைகள் என்ன? எதற்காக ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார்? அந்த பிரச்சனைகளே நீங்கள் ஆண்டவரிடம் நெருங்கி செல்வதற்கான படிகள். Problems in Christian life are steps that bring us closer to God. பாடுகள், பிரச்சனைகள் ஆண்டவரை நெருங்கி செல்வதற்கான படிகள். C.S. Lewis என்ற தேவனுடைய பக்தன், great statesman and a thinker, he says, during times of prosperity God whispers, but during times of adversity God speaks through a microphone என்று சொல்கிறார். வாழ்க்கையிலே வளப்பம், செழிப்பு இருக்கும் பொழுது ஆண்டவர் குசு குசு என்று காதிலே பேசுவாராம், மௌனமாக, மெதுவாக. ஆனால் பிரச்சனை வரும் பொழுது ஆண்டவர் பெரிய மைக்ல சத்தமாய் பேசுகிறார். நமக்கு கேட்கறது இல்லை, என்ன பேசுறாருன்னு புரிஞ்சுக்கிறது. அப்படியே என்ன அர்த்தம்? We need to know what God is speaking to us during times of difficulties. அவர் பேசுகிறார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் நம் அருகில் இருக்கிறவர், அவர் அறிந்தவர், அவர் அருகில் இருக்கிறவர். அது மட்டுமல்ல, சீஷரின் ஆபத்தில் உதவுகிறவர். மூன்றாவதாக இயேசு யார்? ஆபத்தில் உதவுகிறவர். யோவான் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே அவர்களை அவர் நோக்கி, நான் தான், பயப்படாதீர்கள் என்றார். தைரியம் ஊட்டினார். நான் தான், பயப்படாதீர்கள். இயேசு நம்மோடு இருக்கும்போது நாம் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. பயப்படாதீர்கள் என்று சொன்னார்.
பயத்தை போக்கினார், ஆறுதல் படுத்தினார், ஆபத்தில் உதவினார் என்று சொல்லி பார்க்கின்றோம். சீஷர்களின் ஆபத்தில் உதவுபவர் இயேசுவாய் இருக்கிறார். அறிந்தவர், அருகில் இருப்பவர், ஆபத்தில் உதவுகிறவர் இயேசு. தாவீது கூறுகிறார் சங்கீதம் 54:4, இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவரின் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடு இருக்கிறார் என்று கூறுகிறார். சங்கீதம் 46:1 சங்கீதக்காரன் சொல்கிறார், தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆபத்து காலத்திலே நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட எப்பொழுதுமே இருக்கிறார். ஒரு சிறுவன் தன்னுடைய நண்பருடைய பிறந்தநாள் விருந்திலே கலந்து கொள்ள விரும்பினாராம். அப்பொழுது அப்பா சொன்னாராம், பயங்கரமாக மழை பெய்து கொண்டிருக்கிறது, புயல் அடித்துக் கொண்டிருக்கிறது, நீ இறந்து போய்விடுவாய், இல்லாவிட்டால் உனக்கு ஆபத்து வந்துவிடும், இடித்து உன்னை விழுந்து விடும், ஆகவே நீ போகக்கூடாது என்று சொன்னாராம். தம் மகன் சொன்னான், இல்லப்பா, எல்லா நண்பர்களும் இருப்பார்கள், நான் மட்டும் போகாமல் இருப்பது எப்படி என்று சொன்னாராம். அப்பொழுது அப்பா சொன்னாராம், சரி போ என்று சொல்லி அனுமதி கொடுத்தாராம். பொதுவாய் பெற்றோராக என்னை போன்ற பெற்றோர் விட மாட்டார்கள், ஆனால் அந்த தகப்பன் அனுமதித்தான். அந்த மகன் மழையிலே போய்கொண்டிருந்தான். போய்கொண்டிருந்த வீட்டு பக்கத்திலே போன போது ஏதோ பின்னாடி படி வருவது, யாரோ நடந்து வருவது போல தெரியும் போது அப்பா பக்கத்தில் வருவதை பார்த்தாராம். தூரத்தில் அப்பா பார்த்து கொண்டே இருந்தாராம். மகனுக்கு தெரியாது, அப்பா தான் புயல் வழியாக மழையை கடந்து போய் கொண்டிருக்கும் போது கூட அப்பா வருகிறார், பின்னாடி வருகிறார் என்று அவனுக்கு தெரியாது. My dear brothers and sisters, you and I need to know that we are believing in a God who helps us at times of difficulties, who is always with us, and He is a God who is our helper at times of distress and difficulties. ஆபத்தில் நமக்கு உதவுகிறவர் கர்த்தராய் இருக்கிறார், இயேசுவாய் இருக்கிறார். சீஷர்களின் வாழ்க்கையில் அது கடைசியாக நான்காவதாக என்ன? சீஷர்களின் வாழ்க்கையில் அனைத்தையும் தமது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர் இயேசு. எல்லாவற்றையும் தம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறவர். யோவான் சுவிசேஷம் 6:21 அப்பொழுது அவரை படகில் ஏற்றிக்கொள்ள மனதாய் இருந்தார்கள். உடனே படகு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. இயேசு வந்த உடனே படகு கரையை பிடித்துட்டார். இயேசு வந்த உடனே கடல் அமைதியானது, புயல் அடங்கியது. When God is with us, there can be no bigger storm that God cannot handle. ஆண்டவரால் ஆட்கொள்ள முடியாத, கட்டுப்படுத்த முடியாத பிரச்சனையே வாழ்க்கையிலே இல்லை, வேதனையே இல்லை. புயல் என்றது, கடல் அமைதலானது, படகு கரையை அடைந்தது. காரணம், இயேசு அனைத்தையும் கட்டுப்படுத்தினார். அருமையான சகோதரனே, சகோதரி, உலகத்தில் எவ்வளவு நாட்கள் வாழப் போகிறோம் என்று தெரியாது. இன்றைக்கு நம்முடைய வாழ்வின் கடைசி நாள் என்று தெரியாது. ஒன்று தெரியும், இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். இப்பொழுதும் இருப்பார், நாளையும் இருப்பார், எதிர்காலத்திலே அவர் நம்மோடு கூட இருப்பார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் கூறியிருக்கின்றார். வாழ்க்கை படகில் இயேசு நம்மோடு பயணம் செய்ய அனுமதிக்கும் போது படகு கட்டாயமாக கரையை சென்றடையும். We can finish well if God is with us. தேவன் நம்மோடு கூட இருப்பாரானால் நம்மால் நம்முடைய விசுவாச ஓட்டத்தை, நம்முடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக முடிக்க முடியும். பிரச்சனையையும் கஷ்டங்களையும் தமது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து முடிவுக்கு கொண்டு வரக்கூடியவர் இயேசு. புயலின் போது, வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்திக்கும் போது என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய செய்தி கடைசி நான் வந்துவிட்டேன். What should we do? What do we take from this sermon, this message? இந்த செய்தியில் நாம் கற்றுக்கொள்கிற பாடங்கள் என்ன? ஒன்று, இயேசு யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சாத்தான் செய்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா? இயேசுவையும் கடவுளையும் மறக்க செய்வான். பிரச்சனைகளை வைத்து கண்ணை மூடி விடுவான். பிரச்சனைகள், துன்பங்கள் இயேசு யார் என்பதை மறந்துவிடச் செய்யும். இயேசு யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும், உணர வேண்டும். பிரச்சனை வரும் பொழுது, புயல் அடிக்கும் போது, வாழ்க்கையில கஷ்டங்களை நாம் சந்திக்கும் போது, we need to remember who God is. நாம் வணங்குகிற தெய்வம் யார் என்பதை நாம் உணர வேண்டும். நாம் பிரச்சனைகளை அறிந்தவர் அவர் யார்? நாம் பிரச்சனையின் வேலை நம்மோடு இருப்பவர், நாம் ஆபத்தில் உதவுகிறவர், நாம் அனைத்து பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வருகிறவர், கட்டுப்படுத்தக்கூடியவர். அவர்தான் நாம் வணங்குகிற தெய்வம். என்ன செய்யணும்? என்ன நம்ப வேண்டும்? இயேசு யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இயேசுவின் மேல் நம்பிக்கை, விசுவாசம் வைக்க வேண்டும். We need to keep our trust and faith in God and God alone. அவர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும், அவர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும், விசுவாசம் வைக்க வேண்டும். சங்கீதம் 118:8 சங்கீதக்காரன் சொல்கிறார், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம்.
9ஆம் வசனத்திலே பிரபுக்களை நம்புவதை பார்க்கிறோம் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம். மனுஷனை நம்பி நீங்களும் நானும் ஏமாந்து போவோம். இங்கிருந்து நான் சிங்கப்பூர்ல இருந்து நாங்கள் புறப்பட்டு போகும்போது எங்களை பார்த்து சொன்னாங்க, நிறைய பேர் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, உங்களுக்காக கடிதம் எழுதுவாங்க, ஒவ்வொரு வாரமும் எழுதுவாங்க, உங்களுக்காக நாங்க பணத்தை எல்லாம் அனுப்பி வைப்போம், மிஷினரி ஸ்தாபனத்துக்கு அனுப்பி வைப்போம். அப்படி சொன்னவங்க யாருமே அனுப்புறாங்க. அப்படி சொன்னவங்க யாருமே எங்களை பத்தி நினைக்கவே இல்லை, மறந்துட்டாங்க நிறைய பேர். அப்படி சொன்னவங்க யாரும் ஒரு வரி கூட ஒரு லைன் கூட எழுதுலங்க. மனுஷனை நம்பி நாங்கள் போனோம், ஏமாந்து போனோம். மிஷினரி பணித்தளத்திலே உணர்ந்து கொண்டோம், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பது நலம் என்று புரிந்து கொண்டோம். As a man who has been tested, as a man who has been taken through a process when he has been neglected and forgotten by human beings, I say these words: it is useless to obey and to trust man. It is futile, but you will never be disappointed if you trust in God. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் ஒரு நாளும் ஏமாற்றம் அடைய மாட்டான். அருமையானவர்களே, அதான் சங்கீதக்காரன் சொல்கிறார், மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிறோம் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று சொல்கிறார். ரோமர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பவுல் சொல்கிறார், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்கிறது. அருமையான சகோதரனே, நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறீர்களா, நீங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீர்கள். You will never be put to shame. ஒன்று, அவர் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, அவர்கள் விசுவாசம் வைக்க வேண்டும். மூன்றாவதாக, அவரிடம் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து அவரிடம் பிரச்சனைகளை சொல்ல வேண்டும். உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அவரிடத்திலே சொல்ல வேண்டும். மனுஷனிடத்திலே போய் சொல்லுவோமானால் அப்படி சொல்லுவாங்க, பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான் செய்ய முடியும். அவங்களா நமக்காக கவலைப்படுறது போல நடிப்பாங்க சில சமயத்தில். அதனால எல்லாரையும் நம்பிடாதீங்க அருமையானவர்களே. ஆனால் ஆண்டவரை நம்பலாம், அவரிடத்திலே உங்கள் பிரச்சனைகளை சொல்லலாம், அவரிடத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் இந்த பிலிப்பியர் நிருபத்தை எழுதும் போது அவர் சிறைச்சாலையில் இருந்தார். உள்ளே இருந்து கொண்டு என்ன எழுதுகிறார்? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக் கொள்ளும் என்று கூறுகிறார். அருமையானவர்களே, பாடுகள், கஷ்டங்கள், துன்பம் வரும் பொழுது எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு சொல்லிவிடுவோம் என்றால் உள்ளத்தில் உள்ள பாரம் எல்லாம் எடுத்து வைத்து விட்டு போட தெரியும். அன்னால் அழுதான் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே அந்த அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறது. அதற்கப்புறமாக எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்தை ஊற்றிவிட்டு அதுக்கப்புறமாக ஒன்றுமில்லாத நடக்காதது போல அவர் சந்தோஷமாக போனாலாம் வீட்டுக்கு. காரணம் என்ன தெரியுமா? தன்னுடைய பாரத்தை ஆண்டவரிடத்திலே சொல்லிவிட்டார், ஆண்டவரிடத்திலே பாதத்திலே ஊற்றிவிட்டார். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவானவரும் அவருடைய இருதயத்தின் பாரம் அதிகரித்த போது கெத்செமனே தோட்டத்திலே அவர் கதறி அழுதார் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய ரத்தம் வேர்வையாக வந்தது என்று சொல்கிறது. காரணம் என்ன தெரியுமா? துக்கம், பாரம் அவரை அழுத்தின போது பிதாவின் பாதத்தில் இருதயத்தை ஊற்றினார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பேதுரு எழுதுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். மூன்றாவதாக, இயேசுவிடம் நம் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து நம்முடைய கஷ்ட துன்பங்களை அவருக்கு சொல்லுவோம். நான்காவதாக, கடைசியாக, இயேசுவை வாழ்க்கையில் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதியுங்கள். ஏன் அதை சொல்கிறேன் என்றால், இந்த 3 இடங்களிலும் இதை பற்றி இயேசுவை பற்றி எழுதியிருக்கு. இந்த இயேசு தண்ணீரில் நடந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு சுவிசேஷத்தில் மட்டும்தான் ஒரு விசேஷமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். எப்பவுமே படிக்கும் போது இந்த மாதிரி 3 சுவிசேஷங்களையும் ஒரு சம்பவம் இருக்கின்றதால் எல்லாவற்றையும் ஒத்து பார்த்து படிப்பது அதிக விளக்கத்தையும் வெளிச்சத்தையும் நமக்கு கொண்டு வரும். இந்த 14ஆம் அதிகாரம், மத்தேயு 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே மத்தேயு சொல்கிறார், அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். இந்த காரியம் மத்தேயு மட்டும்தான் அவரை ஆண்டவராக பணிந்து கொண்டார்கள். அதனாலதான் நான் சொல்கிறேன், அவரை ஆண்டவராக முழுமனதாக ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதியுங்கள். அருமையானவர்களே, ஆண்டவர் யார் என்பதை புரிந்து கொள்வோமானால் அவரை உண்மையிலேயே ஆராதிக்க கற்றுக்கொள்வோம். அநேக சமயத்திலே நம்முடைய பிரச்சனைகளை நம்மால் சமாளிக்க முடியாமல் இருக்கிறது காரணம் நாமே நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சி செய்கிறோம். My dear brothers and sisters,
Life's problems are too difficult for us to handle. Only God can help us to handle our difficult situations. நம்முடைய கடினமான சூழ்நிலைகள், கஷ்டங்கள், துன்பங்களை கையாள சமாளிக்க ஆண்டவரால் மட்டுமே உதவி செய்ய முடியும். ஆகவே அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு முழுமையாக வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஒரு முறை இந்த சம்பவத்தை சொல்ல முடிக்க விரும்புகிறேன். ஒரு முறை ஒரு மனிதன் வீட்டில் நிறைய பொருட்களை வாங்கி வைத்து வீட்டை கூட்டி இருந்தாராம். இயேசு ஒரு நாள் அவன் வீட்டுக்கு வந்தாராம். கதைதான். இயேசு வந்து தட்டின போது அவன் ஆறுமையா என்று சொல்லி அவர் சொன்னார், அவங்க மேல் வீட்டுல ஒரு அறை உங்களுக்காக இருக்கிறது என்று சொல்லி அங்கே போய் இருமையா என்று சொல்லி அந்த அறையிலே இயேசுவை வைத்து பூட்டி விட்டாராம். அடுத்த நாள் பகல் நாளிலே நேரத்திலே வீட்டிலே திருடன் வந்து தட்டினானா. திருடன் வந்து தட்டின போது யாரோ வருகிறார்கள் திறந்தானா. வீட்டில் உள்ளதெல்லாம் களவாடி கொண்டு போய் விட்டானா திருடன். அப்பொழுது இந்த மனிதனுக்கு அதிக கோபமா இருந்தான். இயேசு மேல இருந்துட்டு அமைதியா இருக்காரு பாருங்க. மேல அவருக்கு இடம் கொடுத்திருக்கேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ் இடம் கொடுத்திருக்கேன், மேல் வீட்டு இடம் கொடுத்தும் திருடன் வந்த போது என்னை காப்பாற்றவில்லையே என்று சொல்லி வேகமாக இயேசு இருந்த அறைக்கு சென்று தட்டி, இயேசுவே என்ன செய்கிறீர்? எனக்கு வந்து பிரச்சனை வந்தது உங்களுக்கு தெரியாதா? திருடன் வந்து எல்லாவற்றையும் எடுத்துக் கொண்டு போனானே, உங்களுக்கு கண் இல்லையா? நீ தூங்கிக் கொண்டிருக்கிறீரா என்று கேட்டானாம். அப்பொழுது இயேசு சொன்னாராம், நீதான் எனக்கு ஒரு அறையை கொடுத்து பூட்டி விட்டு போய்விட்டாயே. உன் வாழ்க்கையிலே உன் வீட்டிலே உள்ள எல்லா அறைகளுக்கும் நான் ஆண்டவர் அல்லவா? இல்லையே. நான் உன் வாழ்க்கையின் ஆண்டவராக இருப்பேன். ஆனால் உன் வாழ்க்கையில ஒரு காரியமும் இழப்படைய நான் விட்டிருக்க மாட்டேன். அருமையானவர்களே, வாழ்க்கையில இழப்பு வருவதற்கு காரணம் இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக இல்லாததுதான். இயேசு ஆண்டவராக இருக்கும் பொழுது என்னுடைய திருமண வாழ்க்கை, என்னுடைய குடும்ப வாழ்க்கை, என் பிள்ளை வளர்க்கிற ஊழியம், என்னுடைய பிரசங்கம், என்னுடைய படிப்பு, எல்லாவற்றிலும் சொத்து வாங்குவது, ஒரு கார் வாங்குவது, வீட்டை வாங்குவது, எதுவா இருந்தாலும் என் இயேசுவுக்கு தெரியாமல் நான் செய்ய மாட்டேன். காரணம் அவர்தான் ஆண்டவர். ஆண்டவரிடத்திலே கேட்டுதான் எதையும் செய்வேன். அவரே ஆளுகை செய்கிறவர் என்ற அனுபவம் இருக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் பொறுப்பேற்றுக் கொள்வார். கர்த்தர் தாமே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இருந்து நம்முடைய புகழின் பேரிலே நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி அக்கறை சென்றடைய உங்களுக்கும் எனக்கு உதவி செய்வாராக. கண்களை முடிச்சிருப்போம். வாழ்க்கையிலே புயலடித்துக் கொண்டிருக்கிறதா? சீசர்களை போல கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? வேதனையில் இருக்கிறீர்களா? இடறி போய் கொண்டிருக்கிறீர்களா? மனதிலே கலக்கம் இருக்கிறதா? பயத்தினால் நிறைந்தவர்களாய் இந்த மாலை நேரத்தில் இந்த சபையில உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களா? செய்வதறியாது உட்கார்ந்து இருக்கிறீர்களா? எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று தெரியாமல் பயத்தோடு இருக்கிறீர்களா? அன்றைய சகோதரியே, சகோதரியே, இயேசு அறிந்தவர், அருகில் இருப்பவர், ஆபத்தில் உதவி செய்கிறவர். நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொண்டு வருபவர். அவரிடத்திலே அவர் யார் என்பதை புரிந்து கொண்டவர்களாக அவரிடத்திலே உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். அவர் மேல் நம்பிக்கை வையுங்கள். அவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். நல்ல ஆண்டவரே, அருமையான மாலை நேரத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை நேரத்தில் எங்களோடு பேசுகிறதற்காக உமக்கு நன்றி கேட்டார். எங்கள் வாழ்க்கையிலே பிரச்சனை உண்டு, எங்கள் வாழ்க்கையிலே கலக்கங்கள் உண்டு, எங்கள் வாழ்க்கையிலே புயல்கள் உண்டு கேட்டார். எங்கள் வாழ்க்கையிலே ஏமாற்றங்கள் உண்டு, இருள் உண்டு, எதிர்காலம் எப்படி அமையுமோ என்று தெரியவில்லை. மன உளைச்சல், அழுத்தம், வேதனை, தனிமை, துக்கம், பாரம், இவற்றோடு உடைய சமூகத்தில் இந்த மாலை நேரத்தில் வந்திருக்கிறோம் கேட்டாங்க. நீ யார் என்பதை எனக்கும் எங்களுக்கும் ஞாபகப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் தேவன், எங்கள் இயேசு எங்கள் பிரச்சனைகளை அறிந்தவர், அதற்காக உமக்கு நன்றி. நீர் எங்கள் அருகில் இருக்கிறவர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆபத்திலே உதவி செய்கிற தெய்வம் என்பதை அறிந்து கொண்டோம். நீர் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவராக இருக்க வேண்டும் என்று வரவழைக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே எனக்கு எங்களுக்கு என்று ஒன்றுமே இல்லை. எங்கள் வாழ்க்கையில் எல்லாம் உமக்கு சொந்தம். ஆண்டவரே, எங்களை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். உண்மையில் எங்கள் நம்பிக்கையை வைப்போம். ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்திற்குள்ள இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்நாள் வரைக்கும் நாங்கள் அவர்களுக்கு காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த நம்பிக்கையோடு கூட ஆலயத்திலிருந்து நாங்கள் வீடுகளுக்கு திரும்பி சொல்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்காக ஜீவனையை கொடுத்த, ரத்தத்தை சிந்திகளை மீட்டுக் கொண்ட இயேசு எங்களை ஒரு நாள் கைவிட மாட்டார், எங்களோடு கூட இருப்பார் என்ற நம்பிக்கையோடு கூட எங்களை உடைய கரத்தில் மீண்டுமாய் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே,
உடைய ஆறுதலான வார்த்தைகளுக்காக, உடைய வாக்குத்தத்தங்களுக்காக உமக்கு நன்றி. எல்லா கனத்தையும் மகிமையும் துதியும் முக்கிய செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேண்டுதலை ஏறெடுக்கிறோம். நல்ல